ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஆக்டர் ஜெய்ஸ் ரெசிபி சோம்பேறி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஜஸ்ட் நம்ம 20 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். அதனால தான் இதுக்கு சோம்பேறி சிக்கன் பேர் வச்சுருக்காங்களோ என்னவோ. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை நல்லா கழுவி அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நம்ம 2 வெங்காயம் 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டோம். நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக பண்ணோன்னா 2 தக்காளி 2 வெங்காயம் எடுக்கலாம். இல்லை 1 தக்காளி 1 வெங்காயம் ட்ரையாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, அப்புறம் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பார்த்தா தெரியும், இஞ்சியோட கன்சிஸ்டன்சியும் தெரியும். பூண்டு, சீரகம், சோம்பு, மிளகு. இப்போது நான் அந்த சிக்கனை ஒரு குக்கரில் போட்டுட்டேன். சிக்கனோட நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எதுவும் வதக்க தேவையில்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு அந்த மசாலா பேஸ்ட் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். காரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க 2 ஸ்பூனும் 2.5 கூட ஆட் பண்ணிக்கலாம், அவங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் நான் உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் 65 பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல கலர் கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 பட்டையும் அடந்து போட்டுட்டேன். அப்புறம் லவங்கமும் போட்டுக்கிட்டேன். இப்போது கொஞ்சோண்டு எண்ணெய் மேலே ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை காஞ்சதாக இருந்துச்சு நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். 1 டம்ளர் இது தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா 2 டம்ளர் கூட ஊற்றிக்கலாம். இல்லாட்டி 1 டம்ளர் ஊற்றி 2 பிரிஞ்சி இலையை போட்டு குக்கரை மூடி வச்சுட்டேன். இப்போது ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுட்டு எடுத்திங்கன்னா இது பாருங்கள், சூப்பராக கிரேவியாக நமக்கு சோம்பேறி சிக்கன் செமையாக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் சுண்டணும்னு நினச்சிங்கன்னா கடாயில் போட்டு நல்லா சுண்டை வச்சு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செமையாக இருக்கும். சீக்கிரம் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.